வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் இளநீர் பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் ரொம்ப சுலபமான முறையில் செய்து காட்ட போகிறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பால் நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரியே பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 200 கிராம் அளவு இளநீர் வழுக்கையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 250 ml அளவு இளநீரும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து ஒரு 5லிருந்து 10 நிமிடம் இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிடம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஒரு 200 கிராம் அளவு வழுக்கையை நல்லா அரைத்து சேர்த்துக்கிறேன். கூடவே இனிப்புக்காக ஒரு 200 ml அளவு கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோடு ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு அடுத்து ஒரு 5 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்மளுடைய இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு 5லிருந்து 6 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணதன் பிறகு எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான இளநீர் பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.